ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. வசனம் வந்து 4வது அத்தியாயம் 79வது வசனம். மனிதனே, உனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் அது அல்லாவின் அருளால் தான் கிடைக்கின்றது. ஆனால் உனக்கு ஏதேனும் கேடு ஏற்பட்டால் அது உன் வினையால் தான் விளைகிறது. நபியே, மக்களுக்காக உம்மை தூதராக நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் இதற்கு அல்லாவின் சாட்சியே போதுமானது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், பாக்கியம் கிடைக்குது. உதாரணத்துக்கு டோட்டலா ஒரு அகீதா, ஒரு முஸ்லீம் வந்து எப்படி நம்பணும், நல்லது கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடக்குது இல்லையா? இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? நல்லது நடந்தா நம்ம பரிசுன்னு நினைக்கிறோம், கெட்டது நடந்தா நம்ம தண்டனைன்னு நினைக்கிறோம். அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், இது எல்லாமே சோதனைக்கு தான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் அது அல்லாவின் அருளால் தான் கிடைக்குது. நமக்கு ஒரு ஞாபகம் கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அருளால் தான் கொடுக்குறான். ஏதேனும் ஒரு கேடு ஏற்பட்டால், வண்டியில் அடிபடுறோம், அல்லது ஏதோ ஒன்று நடக்குது, அல்லது ஒரு பிசினஸ்ல ஒரு லாஸ் ஆகுது, நோய் வருது, ஏதோ ஒன்று தீங்கு நடக்குது, அப்படி நடக்கும்போது அது உங்கள் வினையினால் தான் விளைகிறது. அப்போ நம்முடைய பாவங்களின் பரிகாரத்திற்காக அல்லாஹ் என்ன பண்றான், இந்த இடத்துல நமக்கு வந்து துன்பங்கள் சோதனைகள் தரான். இது நமக்கு ஒரு வகையில பார்க்கும்போது என்னது, அருள் நியாமத். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, இந்த வசனத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இது எப்படி வந்து இப்படி வந்து இதை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து தலைவலி வர்றது இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வர்றது இல்லையா அப்படின்னா, ஆமா ஏற்படுது. அதெல்லாம் வந்து உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம். அது வந்து அல்லாஹ் வந்து பூமியிலே கழிச்சிடுறான். இப்போ நம்ம செய்யற அந்த தவறுகளுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், பூமியிலே வந்து நமக்கு அது சரி பண்ணிடுறான். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த உலகத்தை மட்டுமே மைண்ட்ல வச்சு இங்க தப்பா நடக்குது, நம்மளை வந்து அல்லாஹ் வந்து துன்புறுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல அல்லாஹ் கோபமா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையில அது கிடையாது. யார் அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிபவர் ஆவார். மேலும் யாரேனும் புறக்கணித்து விட்டால் அவர்களின் பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய பொசிஷன் என்னங்கிறத டிக்ளேர் பண்றான். இப்போ என்ன, அதாவது நான் நேற்று சொன்னேன் இல்லையா, போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறங்கவே இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நினைக்கிறாங்க, போர் பத்தி ஒரு ஆயத்து இறங்கலையே அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த இடத்துல வரும், போர் பற்றி ஒரு வசனம் இறங்கி இருக்க கூடாதா அப்படின்னு அங்க கேட்பாங்க. கடமையாக்கப்பட்டுருச்சுன்னு அங்க சொல்லிடு. இங்க வந்து என்ன கேட்கறாங்க, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போர் சம்பந்தமா ஏன் இறங்கிச்சு வசனம், ஃபர்ஸ்ட் அப்படி கேட்டாங்க. சரி உங்களுக்கு வசனம் தானே வேணும் அப்படின்ட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஏன் இறக்குனேன், இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு அளித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மவுத்துக்கு வந்து ஆசைப்பட்டாங்க அப்படிங்க. அப்போ அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன டிஃபைன் பண்றான், குர்ஆன்ல இருக்கா இல்லையான்லாம் நீங்க வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. ரசூல் லைவ்ல இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அதுதான் வேலை. புரியுதா? இப்போ இதுல வந்து இப்போ தஜ்ஜால் சம்பந்தப்பட்ட ஒரு பயான் இப்போ லேட்டஸ்டா போட்டிருந்தோம். அதுல கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஈசா நபி பத்தி நிறைய ஆய்வுகள் வந்து அது வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தோன்னா நிறைய பதிவுகள் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஈசா நபி வந்தா என்னவாறு வருவார், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா வருவாரா, இல்ல தன்னுடைய அந்த காலத்துடைய நபியா வருவாரா, அப்போ அவரு கொடுக்கப்பட்ட புத்தகத்தை ஃபாலோ பண்ணுவாரா, குர்ஆனை ஃபாலோ பண்ணுவாரா? இப்போ இது மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி அப்போ இம்ரான் ஹுசைன் வந்து 2 சமுதாயத்தையும் வந்து ஒன்னாக்குவாரு அப்படிங்கும்போது அது எப்படி ஒன்னாக முடியும்? நாம வந்து ரம்ஜான் கொண்டாடுவோம், அவன் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. புரியுதா? நாம வந்து காபத்துல்லாவை முன்னேக்குவோம், அவங்க வந்து பைத்துல் முகத்தஸை முன்னேக்குவாங்க. எப்படி டேலி ஆகும் அப்படிங்கிற அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்தது. நான் அந்த கேள்விக்கு தான் என்ன சொன்னேன், நபி ஸ்பாட்ல வந்துட்டா எதையும் கேட்க கூடாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு தெரிஞ்சிருச்சு, ஈசா நபி தான் வந்திருக்காங்க, முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும். வந்தது ஈசா நபியா தஜ்ஜாலான்ட்டு, தஜ்ஜால் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அப்ப ஈசா நபி தான் வந்தாங்க. ஏன்னா ஈசா நபிக்கு முன்னாடி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. அப்ப ஈசா நபி வந்தவர் ஈசா நபி தாங்கிறது யார் சான்று, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து சாட்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நாள் ஈசா நபி வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம்லாம் நம்ம இதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டியதே கிடையாது. குர்ஆனை கூட நம்ம ஃபாலோ பண்ணுறது அவரை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அவருக்கு அல்லாஹ் என்ன உத்தரவுகள், எப்படி நம்மளை வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு வேலையா இருக்கும். நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுற வேலையா ஈசா நபி பார்ப்பாரு. அதனால ரொம்ப போட்டு அழட்டிக்க கூடாது. இதெல்லாம் வந்து இந்த ஓவர் ஸ்மார்ட்டா வந்து திங்க் பண்றது.
அவருக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், நமக்கு கொடுக்கப்பட்ட வழிபாட்டு முறை வேற. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல கிளியர் கட்டா வருது. வர்றது அவர் என்ன ஃபஜ்ர் தொழுகை நேரத்துல வர்றாரா? இமாமத் பண்ண சொல்லி மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரா? அவர் என்ன பண்றாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம்? இல்ல உங்களோட இருந்து நீங்களே இமாமத் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் சில ஹதீஸ்கள்ல எப்படி வருது அப்படின்னா, மறுபடியும் அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, நீங்க நில்லுங்க, நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஈசா நபிக்கு அவர் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாரு. ஈசா நபி தொழு வைப்பாங்க. அப்போ ஈசா நபி என்ன தொழு வைப்பாங்க? முஸ்லிம்கள் என்ன தொழுகிறாங்களோ அதான தொழு வைப்பாங்க. அப்ப அங்க அல்லம் சூரா தானே ஓதுவாரு. அப்போ ரசூல் வரும்போது ரசூலை முழுமையாக பின்பற்றுவது அன்றைய காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் மீது கட்டாய கடமை. ரசூல்கிட்ட ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதே மாதிரி ரசூல்கள் மத்தியில பாரபட்சமும் காட்டக்கூடாது. நமக்கு ஈசா நபியும் ஒண்ணுதான், மூசா நபியும் ஒண்ணுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒண்ணுதான், நூ அலைஹிஸ்ஸலாமும் ஒண்ணுதான், நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாருமே அல்லாஹ்வுடைய தூதர்னாலே அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை தான் நமக்கு வந்து அவங்க செயல்பட சொல்லி கூப்பிடுவாங்க. நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என நேரில் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் இரவில் கூடி நீர் கூறுகின்றவற்றை எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றனர். அவர்களின் இந்த ரகசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே நீர் அவர்களை பொருட்படுத்தாதீர். மேலும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. சார்ந்திருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த சில பேர் இருக்கிறாங்க நயவஞ்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கீழ்ப்படுகிறோம், நாங்க வந்து நீங்க சொல்றது செய்யறது தாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டா, உம்மை விட்டு வெளியேறி விட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர், அந்த நயவஞ்சகர்கள்ல ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, இரவில் கூடி நீர் கூறுகின்றவற்றுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அப்ப நாளைக்கு ரசூல்லா ஒரு வேலையை சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இன்னைக்கே நைட்டு பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுல எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது? நைட்டே வந்து எல்லாரும் பேசிட்டு, ஏய் நீ வந்து நான் வர்றேன், நீ வரும்போது நீ என்கிட்ட கேளு, ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குதுன்ட்டு. அப்ப நான் சொல்லுவேன் வயிறு வலி அப்படின்னு. அப்போ வந்து ஒரு சாக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் பிளானிங். அல்லது வசூல் பண்றாங்க. அப்போ வந்து திடீர்னு இப்படி ஒரு பிளானிங், என்னடா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, வீட்டுல காசே இல்லை, எல்லாம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படின்னா இது கேட்டோன்னா ரசூலா அப்புறம் கேட்க மாட்டாங்களே. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இது மாதிரியான திட்டங்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இது பேசுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களின் இந்த ரகசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கிறான். ஏன்னா முட்டாள்களா, எல்லாம் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குது, எல்லாம் மலக்குகள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பேசுறீங்க எல்லாம் இது பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே நீர் அவர்களை பொருட்படுத்தாது. இந்த மாதிரி டாவு பார்ட்டிங்களை என்ன பண்ணக்கூடாது, நீங்க கேர் பண்ணாதீங்க. மேலும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. சார்ந்திருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்ப எந்த ஜமாத்துல நம்ம இருந்தாலும் இது மாதிரியான சில பேர் என்ன இருப்பாங்க, ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. எல்லாரும் வண்டி தள்ளிட்டு இருக்கும்போது வண்டி மேலே ஏறின்னு ஒருத்தன் கை வச்சு இப்படி தள்ளிட்டு இருப்பான். புரியுதா? வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த பின்னாடி ஒருத்தன் நின்று அதில் வண்டியில் நின்று தள்ளிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஆக்ட் கொடுக்குற குரூப் வந்து இருக்கும். அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு பயானை கூப்பிட்டோம், 100 பேர் வர வேண்டியது, வந்து பார்க்குற வெறும் 5 பேர். பொதுவாக மனசு என்ன ஆகும், சோர்வாகும். ஏன்னா வெறும் 5 பேர் ஆகக்கூடாது. நான் வந்தேன் அவ்வளோதான், எனக்கு என்ன, உனக்கு என்ன, நீ அல்லாவுக்கு நீ காட்டணும் இந்த இடத்துல நீ வந்தியா இல்லையான்ட்டு. இப்போ என்னங்கிறது, ஏங்க அவர்லாம் வரல இல்லைங்க, அதை கேளுங்க. அப்படி எதுக்கு நான் கேட்கணும்? இந்த பொது வேலை இது முதல்ல அல்லாவுடைய வேலை, இது அல்லாவுடைய தீனுடைய வேலை. நீ வந்தேனா வா, வராட்டி போ, அதை பத்தி எனக்கு ஒரு கேரும் கிடையாது. புரியுதா? யாரையும் பிடிச்சி நம்ம கெஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ விட்டுரு. மேலும் அல்லாவை முழுமையாக சார்ந்திருப்ப. நீ அல்லாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க செய்யற செயல்களுக்கு அல்லாஹ் கூலி தருவாங்க. அல்லாஹ் சார்ந்திருப்பதற்கு போதுமானவன். இவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பதில்லையா? இது அல்லாவை அன்றி வேறொருவரிடம் இருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, இந்த முனாஃபிக்குகள் அப்படி ஏன் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, உண்மையில் அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, ரசூல்லா இறை தூதர் கிடையாதுன்னு நம்புறாங்க. அதே மாதிரி இவர் வந்து டெய்லி வந்து குர்ஆன் வந்து இன்னைக்கு வந்து இந்த வசனம் இறங்கிச்சு அந்த வசனம் இறங்கிச்சுன்னு சொல்றாருல, இதுவும் பொய்ன்னு நம்புறாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ரசூல்லாவுடைய ஆர்டர்ஸை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இவர் குர்ஆன்ல ஒண்ணு இருக்கு, குர்ஆன்ல ஒண்ணு செய்ய சொல்லி இருக்கு, இவர் ஒண்ணு பண்ற. உதாரணத்துக்கு எடுத்து குர்ஆன்ல 4 கல்யாணம் தான் பண்ணணும், ரசூல்லா எத்தனை கல்யாணம் பண்ணாங்க? 11 பண்ணாங்க. இது வரைக்கும் சஹாபாக்கள் யாராவது கேட்டாங்களா ஏன் 11 பண்ணீங்கன்னு? புரியுதா? ஆனா ரசூலுடைய வாழ்க்கை வந்து இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு என்ன ஆகும், இவர் குர்ஆனை ஃபாலோ பண்ணுங்கிறாரு, இவரே ஃபாலோ பண்றது இல்லை என்ன அப்படிம்பாங்க. அப்போ ரசூலுக்கு அந்த தனிப்பட்ட உத்தரவு போடப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுக்கு மாற அவர் செஞ்சிருவாரா, விட்டுருவானா? புரியுதா? அது அவருக்கு மட்டுமான ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அதுக்கு காரணம் வந்து வேற. சரியா? அப்ப இதை வந்து என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்த்தாலே இந்த மரமண்டங்களுக்கு புரியும் ரசூலுக்கு இவர் சொந்தமா பேசுறாரா குர்ஆனை பேசுறாரு. ஏன் அப்படின்னா இது வந்து ரெக்கார்டட் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய மக்காவுடைய இதுல இருந்து நீ எடுத்தீங்கன்னா எங்கேயும் பேப்பர்ல பெருசா ரெக்கார்டட் கிடையாது. புரியுதா? எல்லாமே வந்து பேச்சு தான், எல்லாமே அந்த ஆடியோ ஃபார்மேட்ல தான் இருந்தது குர்ஆன். அப்போ அதே மாதிரி ஒரு மனுஷன் பல இடங்கள்ல பல ஊர்கள்ல மாத்தி மாத்தி பேசும்போது என்ன பண்ண முடியாது, ஒரே மாதிரி பேச முடியாது. புரியுதா? திடீர்னு இன்னைக்கு வந்து இப்ப நீ உதாரணத்துக்கு சொல்ற, நாங்க ஒரு 4 பேர் அன்னைக்கு போயிட்டு இருந்தோம்,
அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நடந்துச்சுங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த சம்பவத்தை சொன்னேன்னு வச்சுக்கோ, அங்கே ஒரு 3-4 பேர் போனோம். அப்ப என்ன சொல்லுவா, அக்யூரேட் சொல்ல மாட்டேன். அப்ப பக்கத்துல இருக்க சொல்ல, டேய் நானும் இருந்தேன்டா அப்படிமா. நீ எங்கடா இருந்த அப்படிமா. அப்ப ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். புரியுதா? திடீர்னு வந்து ராமசாமியை வந்து கந்தசாமியும்போம், கந்தசாமியை வந்து ராமசாமியும்போம், நைட்டு வந்தவர் வந்து பகல்ல வந்தாரும்போம், பகல் வந்தார் வந்து நைட்டு வந்தாரும்போம், ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வரும். புரியுதா? அது குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்ப குரான்ல பாத்தீங்கன்னா மூசா நபியை பத்தி பக்ரால இருக்கு. அதே வேற வேற அத்தியாயங்கள்ல 7வது அத்தியாயத்துல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, பல இடங்கள்ல குரான்ல தெளிச்சு விட்டுருக்கான். ஆனா எல்லா இடத்துலயுமே ஒரே ஸ்டோரி, ஒரே மேட்டர் தான். இது புக்கு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி ஒருத்தர் எழுதி எழுதி வேணா எழுதலாம். ஆனா இந்த மைண்ட்ல வச்சுட்டு வெறும் வார்த்தை பேசுற ஆளு இப்படி பேச முடியாது. அதுதான் நல்லா சொல்றான். பேசுனா தடுமாற்றம் வரும். இப்ப ஹதீஸே நீ எடுத்துக்கோ, புகாரி எடுத்துக்கோ, புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் கிதாபுல எடுத்துக்கோ. ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு சாப்டர் இருக்கும், பொழு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இது வரைக்கும் கை கழுவணும், சில பேர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கழுவணும்பாங்க, சில பேர் வந்தீங்கன்னா 3 வாட்டி கழுவணும்பாங்க, சில பேர் வந்தீங்கன்னா 1 வாட்டி கழுவணும்பாங்க. ஏன்னா இது மனுஷங்க ரசூல்லாவுடைய அந்த பல்வேறு காலகட்டங்கள்ல பார்த்து அவங்க மைண்ட்ல வச்சு பேசுறதுடைய விளைவு. ஏகப்பட்ட எரர் இருக்கும். ஒரே ஹதீஸ் உதாரணத்துக்கு சொல்றப்ப ஒரு ஹஜ்ஜுடைய ஹதீஸ்ன்னு வச்சுக்கோ, ஹஜ்ஜுடைய ஹதீஸ் அல்லது ஒரு ஒரு போர்க்களத்துடைய சம்பவம்னு வச்சுக்கோ. அந்த சம்பவத்தை பத்தி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பத்ர்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஹதீஸ்ல 313 இருக்கும், இன்னொரு ஹதீஸ்ல 316 இருக்கும், இன்னொரு ஹதீஸ்ல 318 இருக்கும். இந்த மிஸ்டேக்லாம் ஏன் வரும்? இங்க இருந்த மனிதர்களுடைய பேச்சு. புரியுதா? இது வந்து ரசூல்லா சொல்லல 315 பேர் இருந்தாங்கன்ட்டு. அப்படியே இருந்தாலும் ரசூல்லாவுடைய பயான்கள் கேட்டா கூட அதை போய் அவங்களால வீட்டுல சொல்லும்போது அது என்ன ஆயிரும், ஷேப் மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் சொல்றேன். உமர் லியோனு வந்து ஒரு ஒரு மவுத்துக்கு வந்து கடந்து போறாங்க. அப்போ அந்த மவுத்துக்கு கடக்கும்போது அங்க வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒப்பாரி வச்ச உடனே உமர் லியோன் என்ன சொல்றாங்க, அப்படியே ஒப்பாரி வைக்காதீங்க, நீங்க ஒப்பாரி வச்சீங்கன்னா அந்த மவுத்துக்கு வேதனை செய்யப்படும், அந்த மவுத்துக்கு வேதனை செய்யப்படும், தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காதீங்க, நீங்க வைக்கிறதுனால இவர் வந்து பாவமும் இவர் வந்து டார்ச்சர் செய்யப்படுவார் அப்படின்னு. இப்ப இது வந்து ஆயிஷா அவங்களுக்கு கேள்வி வருது. ஆயிஷா இந்த தகவல் வருது, உமர் லியோன் இப்படி சொல்றாரு, ஒப்பாரி வச்சதுனால வேதனை, அது எப்படி இவங்க ஒப்பாரி வச்சதுக்கு இவர் பொறுப்பாளி ஆவார்? செத்தவர் போய் சேர்ந்துட்டாரு, அவர் சொல்லிட்டு போனாரா இது நல்லா கூவி கூவி அழுங்கன்ட்டு, இவங்க நெஞ்சு அடிச்சுட்டு அழுகுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, அதுக்கு ஏன் இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா போய் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உமர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த சம்பவம் எனக்கும் தெரியும். என்ன நடந்ததுன்னா ரசூல்லா வந்து அந்த வழியா போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு யூதருடைய மவுத் வந்து இருந்துச்சு. அவங்க ஐயோ 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 ஐயோன்னு அழுதுட்டு இருந்தாங்க. இவருக்கு வேதனை செய்ய கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இவங்க வேதனை அந்த யூதருக்கு வந்து வேதனை நடந்துட்டு இருக்கு, அதை நான் பாக்குறேன், இவங்களும் அழுகுறாங்க, அந்த வேதனையை பார்த்து அழுத மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு. இவங்க அழுகுறதுக்கும் இவர் அடி வாங்குறதுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. இப்ப இவர் அடிக்கிறாங்க, அதனால இவர் அழுகுறாருங்கிற மாதிரி அந்த மக்கள் அழுகுற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து புரிஞ்சுக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கேமரா கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்னு போது குரான் வந்து அபூபக்கர் ரெக்கார்ட் அவர் வந்து ஒரு மனப்படம் பண்ணியிருக்காரு, உமர் லியோனும் மனப்படம் பண்ணியிருக்காரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. உஸ்மான் ரலியும் மனப்படம் பண்ணியிருக்காரு, அவரும் ஒரே தான் பேசுறாரு, அவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், இவரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், இதே தான். எல்லா சஹாபாக்களும் குரானை ஒரே மாதிரி ஓதுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா யாருனால பேச முடியும்? ஒரே சம்பவத்தை நினைவு வச்சு யாருனால பேச முடியும்? அல்லாஹ்னால தான் பேச முடியும். ஆனா இப்ப என்ன இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி, வீடியோஸ் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிடிச்சிருங்க. இப்ப இதே மாதிரி நான் மாத்தி பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, வீடியோ எடுத்து போட்டு காட்டுவோம், அந்த வீடியோல ஒன்று சொல்றேன், இந்த வீடியோல ஒன்று சொல்றேன் அப்படிம்பா. இப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க. குரானை சாதாரணமா சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், இது வந்து மனித பேச்சு கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றல் கொண்ட ஒருத்தனால தான் பேச முடியும் அப்படிங்கறத நீங்க பார்த்துருப்பீங்க. இது பார்த்தேன்னா இன்னி வரைக்கும் நீ எந்த கிதாப் வேணாலும் எடு, அந்த கிதாபில் ஒரு வார்த்தை எழுதப்படும், முன்னுரை எழுதுவார். இந்த முன்னுரை ஒரு ஆர்த்தர் எழுதும்போது என்ன சொல்வாரு, இந்த புத்தகம் வந்து நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு எழுதுனேன், இவர் ப்ரூஃப் பார்த்தாரு, இது நடந்திருக்கு, இது வந்து முதல் பதிப்பு, ஏதாவது இதுல தப்பு இருக்கு, எப்படியும் தப்பு இருக்கும், ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு இந்த கீழே இருக்கிற அந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்க, என் போனுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அடுத்த பதிப்புல நாங்க என்ன பண்றோம், திருத்திக்கிறோம். அப்ப புக்குனாலே மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமே ஒத்துக்கிட்ட விஷயம். இந்த ஒரு புக்கு மட்டும்தான் இப்படி சேலஞ்ச் பண்ணுது, இதுல மிஸ்டேக்கே வராது, இது சொல்றதுக்கு கட்ஸ் வேணும். ஏன்னா 6000 சில்லற வசனம், பத்ர்ல பேசுறான், உஹதுல பேசுறான், அங்க பேசுறான், இங்க பேசுறான், மாத்தி 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 பேசுறான், உள்டாவா மாத்தி மாத்தி பேசுறான். ஒரே சம்பவம் 7 வாட்டி பேசுறான்ல, ஆதம் இப்லீஸுடைய சம்பவம் பஹ்ரால வருது, ஆராஃப்ல வருது, என்ன வேற வேற இடங்கள்ல மாறி 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 வருது, என்ன கஹஃப்ல வருது, ஆனா ஒரே மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து மிஸ்டேக் இல்லை. அப்போ இதுதான் வந்து நம்ம வந்து குரானை வந்து நம்ப வேண்டிய மெத்தடு. புரியுதா? குரான் அல்லாஹ்வுடைய வேதம்னா அதை படிச்சு அதை ஃபீல் பண்ண மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கவனிக்க முடியும். அமைதி அளிக்கக்கூடிய அல்லது அச்சம் தரக்கூடிய ஏதேனும் செய்தி அவர்களிடம் வந்தால் அதனை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள். ஆனால் அதனை தூதரிடமும்
தம்மில் பொறுப்புள்ளவர்களிடமும் தெரிவித்திருப்பார்களேயானால் நுணுக்கமாக ஆராயும் திறனுடையவர்கள் அச்செய்தியின் உண்மை நிலையை நன்கு அறிந்திருப்பார்கள். உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாமல் போயிருந்தால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் ஷைத்தானையே பின்பற்றி இருப்பீர்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மதீனா வந்து இப்போ என்ன இருக்கு, சென்சிட்டிவா ஆயிடுச்சு. அதான் சொன்னல, எப்போ வேணாலும் எந்த குலம் வேணாலும் அட்டாக் பண்ணி வருங்கிற அந்த ஒரு அச்சத்துக்குள்ள மதீனா வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்துல ஃபேக் நியூஸ் ஏகப்பட்டதா வருது. கிளப்பி விடுறது யாரு? கிளப்பி விடுறது யாரு? இந்த ஃபேக் நியூஸ் கிளப்பி விடுறது யாரு? முனாஃபிக். புரியுதா? என்னாச்சு, நேற்று அந்த வியாபார கூட்டத்து வழியா வந்தோமா, அங்க பனு தமீம் கூட்டம் இருந்துச்சு பாத்தியா, அவங்க வந்து பார்த்தா அவங்க எங்கேயோ ஒரு போருக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி நம்மளுக்கு தான் அட்டாக் பண்ண வராங்களாட்டு. அப்போ என்ன ஆயிருது, நைட் உடனே அது சாவி என்ன பண்ணுவோம், ரோடி போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு, அதாவது அது சொல்லாமலே மோஸ்ட்லி அந்த செய்தி என்ன ஆயிரும், ஊருக்குள்ள போய் பதட்டமாயிரும். இப்படி பதட்டமாயிரும் ஒண்ணு. இன்னொன்னு, இப்படி வர்றாங்களாமா, இப்படிதான்ப்பா நேற்று சொன்னாங்க வராங்கன்ட்டு, இப்படிலாம் வரலையம்மா, அவன் நிஜமாலுமே வருவான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அமைதி அளிக்கக்கூடிய செய்தி. அதாவது ஒரு அச்சுறுத்தல் நிஜமாலுமே இருக்கு, ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உட்கார வைக்கிற செய்தி, இதுவும் தப்பு. இங்க உள்டாவாயிருமா, அச்சம் தரக்கூடிய செய்தி, ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா பிரச்சனை வருதுன்னு சொல்றான். இப்ப ரெண்டு விதமாவும் ஃபேக் நியூஸ் என்ன ஆகுது, பரப்புது. அப்ப இதுக்கு என்ன சொல்றான் அல்லாஹ், என்ன சொல்றான், இது நீங்க வாங்கி கேள்விப்பட்ட செய்தியை பரப்பாதீங்க. இது இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான உபதேசமா இருக்கு. நீங்க அன்னைக்கும் பொருந்தது, இன்னைக்கும் பொருந்தது. இன்னைக்கும் எடுத்துக்கோ, வாட்ஸ்அப்ல எவ்வளவு ஃபேக் செய்தி. நீங்க இந்த சங்கிகள்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வர்ற தகவல் எல்லாத்தையும் அதே அப்படியே நான் சொன்னல 80% பேர் அப்படியே நம்புவாங்கன்ட்டு. இப்போ நமக்கும் மோஸ்ட்லி என்ன இருப்பாங்க, அப்பாவி மக்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நம்பக்கூடிய சில பேர் யாராவது ஒரு தகவல் பரப்புனா அது பரப்பி போயிடும். இங்க பாருங்க, ஒருத்தனை துரத்தி வெட்டுறாங்க, அது பார்த்தா 5 வருஷம் முன்னாடி இருக்கிற நியூஸா இருக்கும். புரியுதா? நம்மகிட்ட வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஃபேக்ட் செக் பண்ணணும். அதுதான் எல்லாம் சொல்றேன். கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங், கொஞ்சம் வந்து ஒரு காமன் சென்ஸோட திங்க் பண்றவன் இப்போ என்ன போடுவான் பாருங்க, குஜராத்தின் வளர்ச்சியை பாருங்கள், அந்த பஸ்ஸில் என்ன இருக்கும், சைனா போர்டு இருக்கும். பஸ்ஸுடைய போர்டு பேர் என்ன இருக்கும், சைனாவில் போட்டுருக்கும். அட பாவியா, சைனா பஸ் ஸ்டாண்டரா, அதே எங்கடா குஜராத்தில் இருக்கு. இந்த அளவுக்கு கூட ஃபேக்ட் செக் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னும் என்ன இருப்பாங்க, மக்கள் வந்து இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேக்ட் நியூஸ் எல்லாம் அதிகமாக வரும். அப்படி வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாவுடைய ரசூல் இருந்தால் ரசூல்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்லையா, பொறுப்பாளர்கள், ஜமாத்துடைய நிர்வாகிகள் அல்லது கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்கெல்லாம் பிரில்லியண்டா யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். புரியுதா? ஒரு ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கும். அல்ல ஒரு யூடியூபர்லாம் சேர்ந்து ஒரு குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல போட்டேன்னு வச்சுக்கோ, அட்மின் தான் இருக்காங்க எல்லாருமே. அப்போ அட்மினா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல்வேறு சோர்ஸ் வரும். அதே மாதிரி அவங்க வந்து எந்த செய்தியை எங்க போய் செக் பண்ணணுங்கிற அறிவு இருக்கும். புரியுது? இப்போ அமெரிக்காவை பத்தி இல்ல இப்போ பாகிஸ்தானை பத்தி ஒரு செய்தி, அதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னு எல்லாருக்கும் அறிவு இருக்காது. எந்த மீடியாவை பார்த்தா அந்த செய்தி கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரஷ்யா பத்தி ஒரு செய்தி, அப்போ ரஷ்யாவுடைய செய்தி யார் கரெக்டா சொல்லுவான்னு செக் பண்ணணும். அதோடைய நட்பு நாடுகள் யாரு, ஈரானு, சிரியா. அப்போ அந்த அல் ஜசீரால என்ன சொல்லுது, ஈரானுடைய வெப்சைட் என்ன சொல்லுது. புரியுதா? அதே வந்து சைனா ஒரு செய்தி வருதுன்னா குளோபல் டைம்ஸ் அவங்களுடைய மீடியா அங்க இருந்தா பார்க்கணும். சைனா பத்தி அமெரிக்கா ஒரு செய்தி சொன்னா என்னவா இருக்கும், டாவா இருக்கும். அமெரிக்கா பத்தி சைனா சொன்னா அது டாவா இருக்கும். அங்க என்ன பார்க்கணும், நியூயார்க் டைம்ஸ் பார்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த செய்தி ஏன் இவங்க பரப்புனாங்க அப்படின்னா, முஸ்லிம்களை பதட்டப்படுத்தி அதுல காமெடி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இங்க பாரு பயப்படுறாங்க, இது ஒரு பொழப்பா வச்சுட்டு இருந்தாங்க. முனாஃபிக்குங்கிறவங்க சாதாரண கிடையாது, எல்லா காலத்திலுமே இவங்க பிரச்சனை. இன்னைக்கு நீ ஒரு ஜமாத் தூய்மையா ஆரம்பிச்சினாலும் இது மாதிரி ஒரு 10 பேர் இருப்பான். இவங்களை எப்படி டீல் பண்ணணுங்கிறது நீ கத்து வச்சுக்கணும். அவங்களை வெளியும் ஒருத்த முடியாது, துரத்தணும்னு வச்சுக்கோ. என்ன முஸ்லிம்கள் எல்லாம் வெளியே துரத்துறாங்கம்மா, இவன் வெளியே போய் இன்னும் ஃபித்னா பண்ணுவான். அவனை துரத்தவும் முடியாது. புரியுதா? அவங்ககிட்ட எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கவும் கூடாது. அவங்ககிட்ட இருந்து எப்படி தள்ளி இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். அப்போ முன்னாஃபிக் பார்த்தா சும்மா லைட்டா அப்படி சலாம் போட்டு அப்படியே போயிடும். அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்கூடாது. யார் இக்லாஸா இருக்கிறாங்க, யார் இக்லாஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். ஜமாத் ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சிடும், இவன் தேர்வான். அப்போ ஒரு சர்க்கிள் போட்டுருணும். இந்த சர்க்கிளுக்குள்ள இது வந்து இன்னொரு சர்க்கிள் நம்மளது, இது நம்பிக்கையான சர்க்கிள். அப்போ வெளியே ஒரு சர்க்கிள் போட்டுருணும். அந்த சர்க்கிள்குள்ள அவங்க இருக்கலாம். அவங்ககிட்ட வந்து நம்மளுடைய பிளானிங் என்ன, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம பணம் வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் எங்கேயுமே அவங்ககிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன எவ்வளவு வசூல் ஆயிருக்கு, ஓரளவுக்கு ஆயிருக்கு. அதுல நிறைய பிரச்சனை. அதனால ஓட்ட வாய்த்தனம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன, பரபரப்பா ஒரு செய்தி இருந்தால் உடனே பத்தியா லாக்டவுன் போட்டாங்களாமா, சைனாவில் மறுபடியும் கொரோனா வந்துச்சு, அந்த டைம்ல தெரியணும். தளர்வு அறிவிச்சிருக்காங்க, அறிவிக்கல, ஸ்கூல் திறக்க போறாங்க, திறக்கல, ஏகப்பட்ட செய்தி எப்படி போட்டு மாத்தி இது பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் நம்மளும் பார்த்து என்ன பண்ணணும், நம்மளும் தெரியல. ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியுது. அப்படியா, அப்படி போட்டி போடவே கூடாது. முதல்ல நம்ம வெரிஃபை பண்ணணும். எனவே நபியே, நீர் அல்லாவின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் ஊட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே அல்லாவின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேற யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல.
இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, வேற வர்றான் யாரு வரல ஒத்துழைக்கல அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிறோம். ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் மூட்டுகிறாங்க. மூமின்கள் இருக்காங்களே அவங்ககிட்டயும் வந்து இதோடைய முக்கியத்துவம், இது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லணும். நீங்க எடுத்து சொல்லி ஆர்வம் மூட்டுங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில என்னெல்லாம் அந்தஸ்து கிடைக்கும், அதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இழப்புகள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இழப்புகளுக்கு பதிலாக என்ன கிடைக்கும், இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து ஆர்வம் மூட்டுங்க. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த எதிரிகளை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், கூடிய விரைவில் ஒழிச்சு கட்ட போறான். அது ரொம்ப தூரத்தில் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன். நான் உதவி பண்ணணும்னு இறங்கிட்டேன்னா கேம் அன்னிக்க முடியும். அதான் அல்லாஹ் சொல்றான், மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். இப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க். தனியா எப்படி இன்னைக்கு போர் புரியுது, யாரும் வந்தாலும் வரலைனாலும் நான் கிளம்புறேன்ப்பா போருக்கு அப்படின்னு அல்லாஹ் போக சொல்றான் ரசூல்லா. இது ரசூல்லா காலத்துல வேணா ஒரு சாத்தியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாம் அந்த உதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் எல்லாரும் போனாங்க, உம்ரா பண்ண போனாங்க, தடுக்கப்பட்டாங்க. தடுக்கப்பட்டதுல என்ன ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு, இந்த வருஷம் வரக்கூடாது, அடுத்த வருஷம் தான் வரணும்னு. அப்ப தடுத்த இடம் எது, ஹரமுடைய எல்லைக்கு வெளியே தடுத்த இடம். அப்ப அந்த இடத்துல ரசூல்லா என்ன சொல்றாங்க, திரும்பி நம்ம ஊருக்கு போகலாம், எல்லாம் யார் யாரெல்லாம் குர்பானி எடுத்துட்டு வந்தீங்க இங்கே அறுத்துருங்க, மொட்டை போடுறவங்க இங்கே போடுங்கன்னு. சஹாபாக்கள் யாரும் போடல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட. ஏன்னா எப்படி தவாஃப் பண்ணாம மொட்டை போடுறது அப்படின்றாங்க. அப்ப வந்து உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன். அப்ப அவங்க மனைவி விட்டு கேட்கறாங்க, இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, முதல்ல நீங்க மொட்டை போடுங்க, டக்கு டக்குன்னு அடுத்த ஆள் மொட்டை போடுவாங்க, நீங்க ஏன் அவங்க கிட்ட போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க